வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை ஈரானிய கப்பல் விவகாரத்தில் வாஷிங்டனின் அதிரடி அறிவிப்பு. வெளியான அமெரிக்காவின் உண்மை நிலை. யாழில் கத்திமுனையில் திருடப்பட்ட 5 பவுன் தங்க நகை தாமதமாக வந்த போலீசார். வெளியான அதிர்ச்சி தரும் சம்பவம். தமிழ்நாட்டில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட இலங்கை தமிழர் திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட 6 பேர். வெளியான கொடூர சம்பவம். 4 இளைஞர்களை வவுனியாவில் திடீரென சுற்றி வளைத்த போலீசார். உடைமையில் மீட்கப்பட்ட ஆபத்தான பொருட்கள். தொடர்ந்தும் நீடிக்கும் மத்திய கிழக்கின் போர் நிலைமை. எகிரப்போகிறதா எரிபொருளின் விலை. வெளியான தகவல். பெண்ணொருவரின் மோசமான செயல். வீட்டிற்குள் பல போத்தல்களில் பதுக்கி வைக்கப்பட்ட பெட்ரோல். திடீரென சுற்றி வளைத்த போலீசார். அஸ்விஸ்ம கொடுப்பனவு தொடர்பில் மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. செயற்பட தொடங்கியுள்ள விசேட திட்டம். நாட்டை கடந்து செல்லும் 60,000 கப்பல்கள். போர் நீடித்தால் இலங்கைக்கு காத்திருக்கும் மிகப்பெரிய ஆபத்து. உண்மையை உடைத்த முக்கிய புள்ளி. கடன் வாங்க சொத்து இல்லை என்றால் அரசாங்கம் கை கொடுக்கும். உலகில் மனிதநேயம் மிக்க நாடாக இலங்கை. இதுதான் நமது எதிர்பார்ப்பு. மகளிர் தின மேடையில் மக்களுக்கு மகிழ்ச்சி அறிவிப்பை வெளியிட்ட ஜனாதிபதி அனுர. ஈரான் ஒருபோதும் மண்டியிடாது. அமெரிக்காவுடன் தரைவழி படையெடுப்புக்காக நமது படையினர் காத்துக் கொண்டிருக்கின்றனர் என கூறும் ஈரான். நீங்கள் நிபந்தனை இல்லாமல் சரணடையுங்கள். ஈரான் ராணுவம் முடக்கப்படும் வரை போரோயாது. கொந்தளிக்கும் அமெரிக்கா. வெளியான பதற வைக்கும் உலக செய்திகள். தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஈரானிய கப்பல்கள் மற்றும் மீட்கப்பட்ட ஈரானியர்கள் தொடர்பாக இலங்கை எடுக்கும் இறுதி முடிவுகள் நாட்டின் இறைமைக்கு உட்பட்டவை என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இத்தகவலை அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் அறிவித்துள்ளார். இந்த நிலையில் IRIS புஷன் எனப்படும் கப்பலை சுற்றியுள்ள விவகாரங்களை கையாள்வதில் இலங்கையின் உள்நாட்டு சட்டங்களுக்கும் அதேபோல் சர்வதேச கடற்படை விதிகளுக்கும் அமெரிக்கா முழுமையாக மதிப்பளிப்பதாக வாஷிங்டன் உறுதிப்படுத்தியுள்ளது. இதனுடன் தொடர்புடைய இந்த ராஜதந்திர நகர்வு பிராந்திய பாதுகாப்பு தொடர்பான முக்கிய விவகாரங்களில் இலங்கை தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடியது தனது சுயாபத்திய உரிமைகளை சர்வதேச மட்டத்தில் மேலும் வலுப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் கடல்சார் விவகாரங்களை பற்றிய அணுகுமுறையில் இலங்கைக்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் நிலவும் புரிந்துணர்வு இதன் மூலம் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்துள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இந்நிலைமை இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை எதிர்காலத்தில் மேலும் வலுப்படுத்தக்கூடும் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் உள்ள மணல்மேடு சந்தையில் அமைந்துள்ள ஒரு வீட்டில் வசித்த பெண்ணிடம் கத்திமுடியில் சுமார் 5 பவுன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. நேற்று அதிகாலை இந்த சம்பவம் நடைபெற்றதாகவும் சம்பவத்திற்கு பின்னர் காவல்துறையினரிடம் உதவி கோரப்பட்டிருந்தாலும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வருவதில் பல மணி நேரம் தாமதம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் கிடைத்த தகவல்களின்படி நேற்று அதிகாலை 1 மணியளவில் மதிலை கடந்து வந்த 3 பேர் குறித்த வீட்டிற்குள் புகுந்துள்ளனர். அவர்கள் முதலில் வீட்டில் இருந்த கணவரை தாக்கியதாகவும் அதன் பின்னர் மனைவியின் கழுத்தில் கத்தியை வைத்து அச்சுறுத்தி அவரது கழுத்தில் இருந்த சுமார் 5 பவுன் நகையை அறுத்து எடுத்து சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கு பிறகு குறித்த பெண்ணையும் அவர்கள் அரை மணி நேரத்திற்கும் அதிகமான நேரம் துன்புறுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. அந்த நேரத்தில் மணல் மண்ணள்ளி கொட்டியும் இரும்பு பொருட்களால் தாக்கியும் தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதலில் கணவர் படுகாயமடைந்த நிலையில் பருத்தி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். மேலும் இந்த சம்பவம் இடம்பெற்றவுடனே மருதங்கேணி காவல்துறையினருக்கு அவசர உதவி இலக்கங்களான 119 மற்றும் 118 ஆகியவற்றுக்கு அழைப்பு மேற்கொண்டு உதவி கோரப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. எனினும் காவல்துறையினர் சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு 8 மணி நேரம் கழித்தே, அதாவது காலை 9:15 மணியளவில் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த வீட்டில் நேற்றைய தினத்துடன் 3வது தடவையாக கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த கொள்ளை சம்பவத்தில் 3 பேர் ஈடுபட்டிருந்தமை அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமரா காணொளியில் பதிவாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். வவுனியா பகுதியில் போதை மாத்திரைகளுடன் 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டதாக மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் வவுனியா பூந்தோட்டம் பகுதியில் இன்று காலை விசேட நடவடிக்கையொன்று மேற்கொள்ளப்பட்டது. அந்த நடவடிக்கையின் போது 4 இளைஞர்கள் போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து 500 போதை மாத்திரைகள் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளன. இந்த கைது நடவடிக்கை வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி காவல்துறை பரிசோதகர் ராஜபக்ச அவர்களின் தலைமையில் மேற்கொள்ளப்பட்டது. அவருடன் அசங்க ரன்வெல, மிதுஷன்யா மற்றும் ரோஷான் ஆகியோரை கொண்டு காவல்துறை குழுவினரே இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நாளைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கல்முனை பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் சூட்சுமமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு தொகுதி பெட்ரோலை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். கல்முனை தலைமையக காவல்துறை பிரிவிற்குட்பட்ட புறநகர் பகுதியில் கடையொன்றுடன் இணைந்த வீடொன்றில் பெட்ரோல் பதுக்கி வைக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக நேற்று மாலை தகவல் கிடைத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தகவல் கல்முனை தலைமையக காவல் நிலையத்தின் பொறுப்பதிகாரி KAL லசந்த் கழுவாராய்ச்சி அவர்களுக்கு கிடைத்ததை தொடர்ந்து காவல்துறையினர் அங்கு சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இந்த சோதனை நடவடிக்கையின் போது குறித்த வீட்டின் கட்டிலின் கீழ் சூட்சுமமாக போத்தல்கள் மற்றும் கலன்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 32 லிட்டர் பெட்ரோல் காவல்துறையினரால் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் 39 வயதுடைய பெண் ஒருவர் சந்தேக நபராக கைது செய்யப்பட்டுள்ளார். பின்னர் அவர் காவல்துறை பிணையில் விடுவிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு நாளை திங்கட்கிழமை கல்முனை நீதிவான் நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கைக்காக முன்வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமின் தலைவர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பகுதியில் அமைந்துள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமின் தலைவரே இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் வெளியாகியுள்ள தகவல்களின்படி குறித்த மறுவாழ்வு முகாமில் 937 குடும்பங்களை சேர்ந்த சுமார் 2770 பேர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் முகாமின் தலைவராக இலங்கையின் மன்னார் மாவட்டம் முருங்கன் பகுதியை சேர்ந்த சிவக்குமார் எனப்படும் கண்ணா என்பவர் செயல்பட்டு வந்ததாக கூறப்படுகின்றது. அவர் மீது அடையாளம் தெரியாத ஒரு குழுவினர் கடுமையான தாக்குதலை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக பலத்த வெட்டுக்காயங்களுடன் ஆபத்தான நிலையில் இறந்த அவர் உடனடியாக கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். எனினும் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் குறித்த நபர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக உறுதி செய்துள்ளனர். இந்த செய்தி வெளியாகியதை அடுத்து கோபமடைந்த இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மக்கள் மருத்துவமனை வளாகத்தை முற்றுகையிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் அப்பகுதியில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டதை அடுத்து காவல்துறையினர் உடனடியாக ஆம்புலன்ஸை வரவழைத்து உயிரிழந்த நபரின் உடலை பிரேத பரிசோதனைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதற்கிடையில் காவல்துறையினர் மேற்கொண்ட ஆரம்ப விசாரணைகளின்படி முகாமை சேர்ந்த ஒரு குழு முன்விரோதம் காரணமாக அவரை தாக்கி கொலை செய்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையே முகாமில் பதற்றமான சூழ்நிலை நிலவுவதால் அப்பகுதியில் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் சம்பவம் தொடர்பாக கும்மிடிப்பூண்டி சிம்காட் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். வளைகுடா பிராந்தியத்தில் போர் நிலைமை தொடர்ந்து நீடித்தால் இலங்கையில் எரிபொருள் விலை அதிகரிக்கும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. உலக சந்தையில் எரிபொருள் விலை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இலங்கையின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அவசர கால திட்டங்களை இலங்கை கனிம எண்ணெய் கூட்டுத்தாபனம் தயாரித்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தற்போது ஆகஸ்ட் மாதம் வரை போதுமான அளவு மசகு எண்ணெய் உள்ளிட்ட எரிபொருள் கையிருப்பு நாட்டில் இருப்பதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதத்திற்கு பின்னரும் நாட்டில் எரிபொருள் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதற்காக இந்தியாவிலிருந்து அதிகப்படியான எரிபொருளை கொள்வனவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் போக்குவரத்து செலவு குறைவாக இருப்பதனால் இந்த கொள்வனவு நடவடிக்கைகளில் இந்திய நிறுவனங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் தேவையான சந்தர்ப்பங்களில் சிங்கப்பூர் ஊடாகவும் எரிபொருளை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு திறந்த நிலையில் உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதேவேளை வளைகுடா பிராந்தியத்தில் நிலவும் போர் நிலைமை நீடித்தால் இதன் தாக்கம் காரணமாக இலங்கையிலும் எரிபொருள் விலை அதிகரிக்கும் வாய்ப்பு இருப்பதாக தொடர்புடைய தரப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்து சமுத்திரத்தில் போர் சூழல் ஒன்று உருவானால் அது இலங்கையை மட்டுமல்லாமல்
ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்திற்கும் கடுமையான எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஷன டி சில்வா தெரிவித்துள்ளார். மாநாடு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக இந்தியா சென்றுள்ள அவர் அங்கு ஊடகம் ஒன்றிடம் கருத்து தெரிவிக்கும் போது இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சர்வதேச கடல் பகுதியில், அதாவது இலங்கை கடற்பரப்பிற்கு சற்றே வெளியே ஈரானிய கடற்படை போர்க்கப்பல் ஒன்று தாக்குதலுக்கு உள்ளானதாகவும், எனினும் அந்த தாக்குதல் இலங்கையின் பிரத்யேக பொருளாதார கடற்பிராந்திய எல்லைக்குள்ளேயே இடம்பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இலங்கை எப்போதும் அமைதியை விரும்பும் நாடாக இருந்து வருவதாகவும் அந்த நிலைப்பாடு தொடரும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழ்நிலையில் இலங்கை எந்த தரப்புக்கும் சார்பாக இல்லை எனவும், இந்த பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மையையும் அமைதியையும் நிலவ வேண்டும் என்பதே இலங்கை வலியுறுத்துவதாகவும் கூறினார். இந்து சமுத்திரத்தில் கப்பல்கள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்பதே இலங்கையின் விருப்பமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பல ஆண்டுகளாக கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பு குறித்து பேசப்பட்டு வருவதாகவும், எனவே அந்த பிரச்சனையை அனைத்து தரப்பினரும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் மனித உயிர்கள் குறித்து அனைவரும் எச்சரிக்கையுடன் மற்றும் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த சூழ்நிலையிலும் இந்து சமுத்திரத்தில் மோதல்கள் ஏற்படுவதை இலங்கை விரும்பவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். உலகில் மிகவும் பரபரப்பான கப்பல் போக்குவரத்து பாதைகளில் ஒன்றிற்கு இலங்கை சில கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது என்றும் அவர் கூறினார். ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 60,000 கப்பல்கள் இலங்கையை கடந்து செல்கின்றன என்றும், உலகளாவிய அளவில் பெருமளவு எரிபொருள் இந்த பாதை வழியாகவே கொண்டு செல்லப்படுகின்றதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே இந்து சமுத்திரத்தில் போர் சூழல் உருவானால் அது இலங்கையை மட்டுமல்லாமல் உலக பொருளாதாரத்திற்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்தார். இதேவேளை ஈரானிய கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து இலங்கை கவலை தெரிவித்துள்ளதாகவும், இவ்வாறான மோதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்த மோதல்கள் இலங்கையின் பொருளாதாரத்தில் நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி நடவடிக்கைகளில் சிக்கல்கள் ஏற்பட்டால் அது இலங்கைக்கும் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் மத்திய கிழக்கு நாடுகளில் பணியாற்றும் இலங்கை பணிப்பாளர்களிடமிருந்து கிடைக்கும் அந்நிய செலாவணி வருவாய் மற்றும் சுற்றுலாத்துறை போன்ற துறைகளிலும் பாதிப்புகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த போர் சில வாரங்களுக்குள் முடிவுக்கு வந்தால் பெரிய பாதிப்பு இருக்காது என்று, ஆனால் அது நீடித்தால் இலங்கைக்கு நிச்சயமாக கடுமையான சிக்கல்கள் ஏற்படும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஷன டி சில்வா தெரிவித்துள்ளார். அஸ்விசும உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் விண்ணப்பித்துள்ள நபர்களின் தகவல்களை புதுப்பிக்கும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இதில் நலன்புரி கொடுப்பனவை பெறுவோர் மற்றும் பெறாதோர் ஆகியோரின் தகவல்களும் புதுப்பிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நலன்புரி நன்மைகளை பெறும் நபர்களின் பெயர் பட்டியல் ஒவ்வொரு ஆண்டும் கட்டாயமாக புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதனால் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதற்கான தகுதியுடைய 29,93,558 நபர்கள் ஏற்கனவே தங்களது தகவல்களை சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் அவர்களால் வழங்கப்பட்ட தகவல்களை உறுதிப்படுத்தும் நோக்கில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தற்போது நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என அந்த சபை குறிப்பிட்டுள்ளது. மேலும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் எதிர்வரும் 28ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே கணக்கெடுப்பு உத்தியோகஸ்தர்கள் வீடுகளுக்கு வருகை தரும் போது தேவையான ஆவணங்களை தயாராக வைத்திருக்குமாறு பொதுமக்களிடம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி 18 வயதிற்கு மேற்பட்டு அனைத்து குடும்ப உறுப்பினர்களிடம் தேசிய அடையாள அட்டைகள், கடந்த 3 மாதங்களுக்கான மின்சார கட்டண பட்டியல்கள், காணி உறுதி பத்திரங்கள், வாகன உரிமை பத்திரங்கள் மற்றும் மருத்துவ சான்றிதழ்கள் உள்ளிட்ட ஆவணங்களை உத்தியோகஸ்தர்களிடம் சமர்ப்பிக்க தயாராக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தகவல்கள் தொடர்பாக பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையை உலகில் மனிதநேயமிக்க நாடாக மாற்றுவதே தமது எதிர்பார்ப்பு என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே உலகில் எந்த ஒரு யுத்த சூழலும் ஏற்பட்டாலும் மனிதநேயத்தின் கொடியை முன்னெடுத்து செல்லும் நாடு இலங்கைதான் என்பதை உலகிற்கு வெளிப்படுத்துவதாக அவர் வலியுறுத்தினார்.
ஜனாதிபதி குறிப்பிட்டதாவது, உலகின் எவ்வளவு உயர்ந்த நாடுகளும் இருந்தாலும் இலங்கை எவ்வித பொருளாதார சிக்கல்களையும் எதிர்கொள்வதற்கு பிறகு மனிதநேயம் நிறைந்த மக்கள் வாழும் நாடாக இருக்கின்றது என்பதே நம் நாட்டின் அடையாளமாகும். அவர் மேலும் கூறுகையில், அனைத்து மக்களையும் பேதமின்றி பரிவுணர்வுடன் நடத்தும் அரசாக மாற்றுவதில் சிறுவர்கள் மற்றும் பெண்கள் முக்கிய இடத்தை வகிக்கின்றனர் என்றும், தேசிய மக்கள் சக்தியின் பெண்கள் அந்த பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்றுவதற்கு அவர் நன்றியை தெரிவித்தார். ஜனாதிபதி குறிப்பிட்டதாவது, நாம் அரசாங்கத்தை அமைக்கும் போது இங்குள்ள சகோதரர்கள் ஒரு விசேட பணியை நிறைவேற்றினர். சமீபத்திய வரலாற்றில் அதிகளவான பெண்கள் ஒரே இடத்தில் திரண்ட முதல் சந்தர்ப்பம் இதுவே. ஒரு அரசாங்கமும் ஆட்சியும் சிறந்ததா என்பதே இந்த நாட்டின் பெண்கள் அரசாங்கத்துடன் எவ்வளவு இணைந்துள்ளனர் என்பதே அளவுகோலாகும். அவர் மேலும் கூறியதாவது, பெருந்துயர் மற்றும் வேதனையை விம்மி அழும் பெண்கள் தங்களது இதயத்திலும் தலையிலும் சுமையாக கொண்டிருக்கின்றனர். இதிலிருந்து அவர்கள் விடுபட்டு மகிழ்ச்சியான எதிர்காலத்தை உருவாக்கும் நோக்கத்துடனே அரசாங்கம் செயல்படுவதாக ஜனாதிபதி தெரிவித்தார். இந்நிலையில் போதைப் பொருள் காரணமாக இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு தாய்மார்கள் அச்சத்தில் ஆழ்த்தப்பட்டுள்ளனர். தனது பிள்ளை போதைப் பொருளுக்கு அடிமையாகி வரும் சூழல், கிராமங்களில் ஒதுக்கப்பட்டிருக்கும் பிள்ளைகள் ஆகியவை தாய்மார்களுக்கு பெரும் வேதனையை தருகின்றன. இதனால் அரசாங்கம் நஞ்சு போதைப் பொருள் ஒழிப்பு திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்கும். போதைப் பொருள் அனர்த்தத்தை முடிவுக்கு கொண்டு செல்லும் என்று அவர் வலியுறுத்தினார். தன்னுடைய பிள்ளைக்கு சிறந்த கல்வியை வழங்குவதே தாய்மார்களின் பிரதான எதிர்பார்ப்பு என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார். அதேபோல் பிள்ளையின் கல்வி சுமையிலிருந்து தாய்மார்களை விடுவிப்பதும், அத்துடன் பரிவுணர்வுள்ள குழந்தை உருவாக்கக்கூடிய புதிய கல்வி முறைகளை நிலைநாட்டுவதே அரசாங்கத்தின் நோக்கம் என தெரிவித்தார். மேலும் பெண்கள் கடமை பெறுவதற்கு சொத்துக்கள் இல்லாவிட்டால் அதற்கான உத்தரவாதத்தை அரசாங்கம் வழங்கும். கடனை செலுத்த முடியாமல் போனால் அதனை அரசாங்கம் செலுத்தும் வகையில் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நுண்ணிதி கடன்களின் அதிக வட்டி காரணமாக கிராமங்களின் பெண்கள் பாதிக்கப்பட்டு சிலர் உயிரிழந்துள்ளதாகவும், பெண்கள் கடன் வலையில் சிக்கியுள்ளார்களாகவும் ஜனாதிபதி கூறினார். இதிலிருந்து அவர்களை மீட்பதற்காக சட்டங்கள் உருவாக்கப்படும். மறுபுறம் திட்டத்தை வெற்றிகரமாக கண்காணித்து செயல்படுத்த சலுகை வட்டியில் கடன் வழங்கும் வேலை திட்டம் அரசாங்கத்தால் தொடங்கப்படும் எனவும் அவர் வலியுறுத்தினார். அதேவேளை சமூகத்தின் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்துள்ளன. தற்போதைய சட்டங்கள் போதாது என்றால் புதிய சட்டங்களை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். நீண்ட காலமாக வேதனையையும் துயரத்தையும் தங்களின் இதயத்தில் தாங்கி வரும் நாட்டு பெண்களை அந்த சுமையிலிருந்து விடுவித்து புதிய எதிர்காலத்தை உருவாக்கும் நோக்கத்துடனே மகளிர் தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம் என்றும் அவர் கூறினார். சில கலாசார காரணங்களால் பெண்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தால் அவர்களை விடுவிக்க தேவையான புதிய சட்டங்கள் உருவாக்கப்பட்டு அது கலாசார மோதல்களை ஏற்படுத்தாமல் தேசிய மக்கள் சக்தியினால் முன்னெடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். தொடர்பான உலக செய்தியின் ஒரு பார்வை. ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி பல அமெரிக்க ஊடகங்களுக்கு நேர்காணல்கள் அளித்து அமெரிக்க தாக்குதல்கள் மற்றும் ஈரானின் நிலைப்பாடு குறித்து தனது கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார். ஒரு அமெரிக்க அறிவிப்பாளர், போர் சூடு பிடித்து வருகின்றது, ஜனாதிபதி ட்ரம்ப் உங்களை சரணடைய சொல்கின்றார், ட்ரம்ப் ஈரான் மீது தரைவழி தாக்குதல் நடத்த தயாராக உள்ளார், நீங்கள் என்ன பேசுகின்றீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அமைதியாக கூறினார், அமெரிக்க ராணுவம் வரும் வரை நாங்கள் காத்திருக்கின்றோம். தரைவழி போரில் அமெரிக்க ராணுவத்தை எதிர்கொள்ளும் அளவுக்கு நாங்கள் வலிமையானவர்கள் என்றுதான் உறுதியாக நம்புகின்றேன். மேலும் ஈரான் எந்த சூழ்நிலையிலும் சரணடைய தயாராக இல்லை என்றும் அவர் விளக்கினார். நாங்கள் மிகவும் மரியாதைக்குரிய நாடு, யாருடைய அழுத்தத்திற்கும் நாம் அடிபணிய மாட்டோம், அச்சுறுத்தல்களுக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம், அவர்கள் எங்களுக்கு காட்டும் மரியாதைக்கு ஈடாக நாங்கள் யாரையும் மதிக்கின்றோம், அமெரிக்கா எங்கள் மீது எதையும் கட்டாயப்படுத்த முடியாது என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் வலியுறுத்தினார். ஈரானில் யுத்த சூழல் தீவிரமாகும் நிலையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 2 தகவல்களை வெளியிட்டுள்ளார். அவற்றில் ஒன்று, ஈரான் எந்த நிபந்தனையையும் ஏற்காமல் சரணடைய வேண்டும் எனும் கருத்தும், மற்றொன்று ஈரானின் புதிய தலைவரை அமெரிக்கா தானே தெரிவு செய்ய வேண்டும் என்ற கருத்துமாகும். மேலும் ஈரானுடன் சமாதான பேச்சுவார்த்தையில் தனக்கு ஆர்வம் இல்லை என்றும், ஈரானில் ராணுவம் அல்லது தலைவர்கள் இன்றி மட்டுமே யுத்தம் முடிவுக்கு வரும் என்பதும் ஜனாதிபதி ட்ரம்ப் ஊடகவியலாளர் மாநாட்டில் தெரிவித்தார். அவரின் வாக்கியப்படி ஈரானின் ராணுவம் முற்றாக அழிக்கப்பட்டு அடுத்த தலைமுறை அனைவரும் அளிக்கப்படும் வரை அமெரிக்காவின்
வான் தாக்குதல்கள் தொடரும். மேலும் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதில் தனக்கு விருப்பமில்லை என்றும் ஈரானின் ராணுவம் மற்றும் தலைமைத்துவம் முழுமையாக முடக்கப்படும் வரை போர் ஓயாது என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானின் சாத்தியமான அனைத்து தலைவர்களும் கொல்லப்பட்டு அந்த நாட்டின் ராணுவம் முழுமையாக அளிக்கப்பட்டால் பேச்சுவார்த்தை என்ற பேச்சுக்கே இடமிருக்காது என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.